ஜெஃப் பெஜோஸ் 1994 ஜூலை 5ஆம் தேதி அமேசானை நிறுவினார். நியூயார்க் நகரத்தில் நல்ல சம்பளத்தில் இருந்து தனது ஹெட்ஜ் ஃபண்ட் வேலையை விட்டுவிட்டு சியாட்டிலில் உள்ள ஒரு கேரேஜில் தனது கடையை தொடங்கினார். எல்லாம் விற்கும் கடை என்ற கனவில் இதை ஆரம்பித்தார். இந்த கடைக்கு ஆரம்பத்தில் கடாப்ரா என பெயரிட முயன்றாலும் பின்னர் அமேசான் என மாற்றினார். இது அமேசான் நதியின் பரந்த தன்மையை பிரதிபலிக்கவும் ஏ என்ற எழுத்தில் தொடங்கினால் பெயர் வரிசையில் முன்னிலை பெறலாம் என்றும் இந்த முடிவை எடுத்தார். 1995 ஜூலை மாதத்தில் Amazon.com ஆன்லைன் புத்தக கடையாக தொடங்கப்பட்டது. தொடங்கிய 30 நாட்களுக்குள் அமெரிக்காவின் 50 மாநிலங்களில் இருந்தும் 45க்கும் மேலான நாடுகளில் இருந்தும் ஆர்டர்கள் வந்தன. வாடிக்கையாளர் விமர்சனங்கள், பரிந்துரைகள், எளிய இணைய தள வடிவமைப்பு ஆகியவை அமேசானை தனித்துவமாக்கின. இந்த நடைமுறைகள் பிறகு உலகளாவிய வணிகத்திலும் வழிகாட்டியாக அமைந்தன. 2000களில் அமேசான் புத்தகங்களை தாண்டி மின்சாதனங்கள், இசை, பொம்மைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் ஆகியவற்றையும் விற்பனை செய்ய ஆரம்பித்தது. மற்ற விற்பனையாளர்களையும் அமேசானில் விற்பனை செய்ய அனுமதித்ததால் இது ஒரு பெரிய மார்க்கெட் பிளேஸாக மாறியது. 2005இல் அமேசான் பிரைம் அறிமுகமானது. இது இலவச மற்றும் விரைவான டெலிவரி, வீடியோ, இசை போன்ற பல சேவைகளையும் வழங்கியது. அமேசானின் திருப்புமுனை என்று இதனைச் சொல்லலாம். 2006இல் அமேசான் வெப் சர்வீசஸ் AWS தொடங்கப்பட்டது. இது கிளவுட் கம்ப்யூட்டிங் துறையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. இன்று இது அமேசானின் மிக லாபகரமான பிரிவாகும். 2007இல் கிண்டல் e-ரீடர் வெளியானது. இது டிஜிட்டல் புத்தகங்களை பரவலாக்கியது. 2014இல் அலெக்ஸை இயக்கும் எக்கோ ஸ்மார்ட் ஸ்பீக்கர் வந்தது. இதன் மூலம் AI வீட்டுக்குள் நுழைந்தது. அமேசான் தன் சொந்த வேர்ஹவுஸ், டிரக், பிளேன், ட்ரோன் வசதிகளை உருவாக்கி டெலிவரியை தானாக நிர்வகிக்க தொடங்கியது. இது மற்ற டெலிவரி நிறுவனங்களை நம்பி இருக்க வேண்டிய அவசியத்தை குறைத்தது. ஜாப்போஸ், ஹோல் ஃபுட்ஸ், MGM ஸ்டுடியோஸ் போன்ற நிறுவனங்களை வாங்கி குரோசரிஸ், வீடியோ புரொடக்ஷன், கேஷியர் இல்லாத கடைகள் மற்றும் AI போன்ற துறைகளிலும் நுழைந்தது. எல்லாவற்றிலும் அமேசானுக்கு வெற்றி என்று நினைக்கிறீர்களா?